ஹாய்ங்க. தொட்டால் மணக்கும், குடித்தால் புளிக்கும். அது என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அவங்க வீட்டுக்கார மேலே அவ்வளோ பாசம், அவ்வளோ உயிர். அவங்க வீட்டுக்கார மேலே அவ்வளோ உயிர். ஒரே ஒரு பொண்ணுங்க. காலையில் பார்த்தா சூப்பராக வேலைக்கு கிளப்பி அனுப்பும். அப்படியே உஜாலா போட்ட சட்டை தான், உஜாலா போட்ட வேஷ்டி தான், நல்லா அழகாக கிளப்பி அழகாக அனுப்பும். சாயங்காலம் ஆச்சுன்னா என்ன செய்யும், ஏடியை மாமா எங்கே ஊந்து போய் கிடக்குறாரா, மாமா எங்கே ஊந்து போய் கிடக்குறாராண்டின்னு. ஏக்கா அப்படி மாமா அப்படி பண்ணிக்கிட்டு கிடக்காரு அப்படின்னு பார்த்தா, சம்மந்தமே இல்லாததில் குடிச்சுக்கிட்டு பேரணும் கிடப்பார். இந்த ஆம்பளையாலாம் ஏன் தான் இப்படி இருக்கிறீங்கன்னு தெரில. பொம்பளையாலாம் திருந்தாதவும் கிடக்குறோம். அவருக்கு என்னென்ன ட்ரெஸ் பண்ணி எப்படி மேக்கப் பண்ணி வேலைக்கு அனுப்புகிறோம். அவர் சம்பாதிக்கிறது 1000 ரூபாங்க. அந்த 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு குடிச்சுப்பிட்டு காந்தா பையில் வேறு பாட்டில் வேறு வச்சுருப்பார் நைட்டுக்கு. அது பாவம். அந்த பொம்பளைங்கெல்லாம் பொம்பளை பாவத்தெல்லாம் விழுகாதீங்க தயவு செய்து. குடிச்சுப்பிட்டு நல்லா நடக்கிற நடையாக குடித்தா கோண நடையாக போதில்ல, அது எதுக்குங்க குடிக்கணும்? சொல்கிறது புரியவும் மாட்டேங்குது. டாஸ்மார்க் கடையை மூடவும் மாட்டுறாங்க. அவன் மூணுனா அவன் பழப்பு இல்லைல்ல, கோடியாக பணத்தை வாரி கொட்ட முடியாதுல்ல. ஊர் தாலி பூரா அறுக்கணும்ல. எப்படி அறுக்குது? இப்படி அறுத்தா தான் உண்டு. பாவம் அந்த அக்கா ரொம்ப சங்கடப்படும். இந்த மனுஷன் குடி இல்லைன்னா, ஆனால் நல்லவர் தான், குடி மட்டும் இல்லை அப்படின்னா சூப்பர் குடும்பம். அந்த அக்கா சாமர்த்தியத்துக்கு எப்படியோ அந்த குடும்பத்தை ரன் பண்ணி போகுது. இந்த குடிக்காரவங்களெலாம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் குடிக்கிற மாதிரி பொம்பளைங்க பூரா குடிக்க ஆரம்பித்தானா அந்த நாடு தாங்குமா, ஊடு தாங்குமா, எது தாங்கும்? கொஞ்சமாச்சும் யோசனை பண்ணி பாருங்கள். வீடியோவை எப்பயுமே ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தாங்க நான் என்ன சொல்கிறது புரியும். அது ஒன்றாச்சா, தொட்டால் மணக்கும், குடித்தா புளிக்கும். அது என்னென்னா எலுமிச்சை மழைங்க. கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.